ஒரு பர்ஃபெக்ட்டான பாதுஷா ரெசிபி வீட்லயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்டான பாதுஷா கிடைக்கும். இதுக்கு 2 கப் மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1/2 கப் நெய் உருக்கி வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் வார்மான வாட்டர் சேர்க்குறேன். இது நம்ம வாட்டரும் நெய்யும் இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 கப் மைதாக்கு 1 கப் நெய்யும் தண்ணியும் சரியான அளவாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான தோ கிடச்சிருக்குன்னு. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாதுஷா மேலே உங்களுக்கு அந்த சர்க்கரை திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கும் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால. இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி விடணும். இதுதான் இதுக்கு மெத்தடு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு லேயராக பாதுஷாவில் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் மீடியம் ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. பாதுஷா ஃபுல்லாக வெந்து வர வரைக்கும் ஃப்ளேமை நம்ம மீடியமில் தான் வச்சு பொரிக்கணும். திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். பிளேட்டில் நான் அந்த ஜீராவை ஊற்றி வச்சுருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த பாதுஷாவை போட்டு திருப்பி விடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். அதுக்குள்ளே ஜீரா பாதுஷாவில் நல்லா ஊறி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஜூஸியாக பாதுஷா கிடைக்கும். நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.